ஆண்டவருடைய அன்பு சீடர். அவர் அழைப்பது அன்பு சீடர். பாருங்களையா, அன்பு சீடர், மேலான சீடர் கிடையாது. அன்புன்ற வார்த்தையை அவ்வளோ அழகாக அவர் ஊனி சொல்வார். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் அன்பாக தான் பார்க்க முடியும். இயேசுவும் பேதுருக்கிட்ட தானே கேட்டார், நீ அன்பு சீரியான்னு தான் கேட்டார், சட்டங்களை ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்கல, அன்பு. அதனால் ரொம்ப மேலான ஒரு விஷயங்க அந்த அன்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, திருவசனங்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மக்தலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித யோவானை பற்றி கடந்த ஏலாவூர் கண்விழிப்பு ஜபத்திலே ஒரு மறையுரை ஆற்றினேன். இங்கும் ஒரு சில நேரங்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த யோவானுடைய ஒரு சில சிந்தனைகள் இன்றைய நாளில் திருவிழா கொண்டாடும் பொழுது அவருடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட ஆசிக்கிறேன். இயேசுவினுடைய அன்பு சீடர், தந்தை அழகாக கூறினார். இந்த அன்பு சீடர் இயேசுவோடு பயணித்த காரணத்தினால்தான் வார்த்தை மனிதனார் என்றும் அன்புதான் சிறந்த கட்டளை என்றும் வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் என்பதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவர் எழுதிய நற்செய்தி மற்றும் கடிதங்களில் இருந்தும் திருவழிபாடு புத்தகத்தில் இருந்து எல்லாம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அன்பு செய்யும் பொழுது நாம் யாராக இருந்தாலும் அவராக நமக்கு தெரியாமலேயே நாம் மாறுகிறோம் அல்லது மாற்றப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற அந்த பகுதி, அந்த கண்விழிப்பு ஜபத்தில் நீங்கள் அந்த டாக்கில் பார்த்தா தெரியும். அவருக்கு நிறைய குறைகள் இருந்தது என்றும், பேராசைக்காரர் என்றும், பொறாமைக்காரர் என்றும், கோபக்காரர் என்றெல்லாம் அவருடைய இயேசுவோடு பயணித்த பொழுது அவருடைய குணம் அவ்வாறாக இருந்தது என்று குறிப்பிட்டு விட்டு இன்றைய நற்செய்தியை மையப்படுத்தி சொல்கின்ற வார்த்தை, இயேசு உயிர்த்த பொழுது அந்த செய்தி கிடைத்ததும் விரைவில் பயணிக்கிற அவர், ஆனால் அந்த கல்லறைக்கு உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டு தன்னை விட பெரியவராக அந்த திருத்தூதர்களின் தலைமையாக இருக்கிற பேதுருவை உள்ளே அனுப்பும் காட்சி இறுதி வரை இயேசுவை பயணித்தால் ஒருவர் எப்படி தன்னை மாற்றுகிறார் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளும் இந்த எல்லா ஆசைகளும் இருக்கிறது. பேராசையாக இருக்கட்டும், நான் என்கிற எண்ணமாக இருக்கட்டும், பல்வேறு நிலைகளில் நம்மை விட பெரியவர்கள் இல்லை என்று பல்வேறு நிலைகளில் தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களாகிய நமக்குள் இருக்கிறது. ஆனால் இயேசுவை இறுதி வரை பின் செல்லும் பொழுது, நல்லது சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் அல்ல, நம் காலையில் தியானித்த ஒரு சிந்தனை, மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அவரது பிறப்பு கொண்டாடுவது எளிது, துன்பத்தில் இருக்கிற பொழுதும் அவரது பிறப்பை கொண்டாட அழைப்பு விடுக்கிற ஆண்டவர் சிலுவை வரை இயேசுவை பின் செல்கிற யோவான் இன்று உயிர்த்தாண்டவரை காண வாய்ப்பு கிடைத்த பொழுதும் அந்த வாய்ப்பை மற்றொருவருக்கு கொடுக்கும் அளவிற்கு எளிமை உள்ளவராக இயேசுவினை பார்த்து அவரோடு பயணித்ததும் அன்னையின் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டது எல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் யோவானுடைய வாழ்வை போல நம்ம எல்லாம் மற்றவர்களைப் போல இரத்த சாட்சியுமா ஆவரமோ இல்லையோ தெரியல, ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களாம் நினைச்சா முடிவெடுக்கலாம். ஆனால் யோவானை போல இறுதி வரை நாம் வாழ்ந்து ஒரு சாட்சியமாக வாழ்நாள் முழுவதும் சாட்சியாக வாழ்வது ஒயிட் மார்ட்டிடம்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் பல்வேறு வேதனைகளை சோதனைகள் எல்லாம் வருகிற பொழுதும் இயேசுவை கைவிடாமல் வாழ்வது
வெள்ளை மறைசாட்சித்துவம், அல்லது வேறு வார்த்தை என்னன்னு தெரியல, ஒயிட் மார்ட்டிடம் என்று சொல்வார்கள். அதனால் நம்ம இருக்கிற வாழ்க்கை சூழலில் பார்க்கிற நபர்களிடத்திலே பழகுகிறவர்கள், குடும்பத்தில் இறைவன் நமக்கு பரிசாக தந்தவர்கள், இவர்களை எல்லாம் அன்பு செய்து இயேசு அன்பானவர் என்பதை நம் வாழ்வில் வெளிப்படுத்த வரம் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.